நிதி விவகாரத்தில் தமிழகத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை தருவதாக தர்மேந்திர பிரதான் தன்னிடம் சொன்னதாகவும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில பிஎம் ஸ்ரீயில் இவர்கள் கையெழுத்து போட வேண்டும், போட்டாங்க. அப்புறம் பேக் அடிச்சிருக்கிறார்கள். அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த பிஎம் ஸ்ரீயில் போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிங்கள், நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம். எந்த இடத்துலையும் கூட நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை, நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் என்பது தான் நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே இருந்தேன் காசியில். நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது. அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ இவர்கள் 1965 மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது.